நம்ம புறாவை பார்த்தே 4 நாள் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து ஐவி கூப்பிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி காலைல தான் நம்ம அந்தமாரி 4 நாள் அங்கேயே போயிடுச்சு. வீட்டில் வந்து அம்மாவை தான் பார்த்துக்க சொல்லிட்டு போனோம். சரி நம்ம மற்ற கூண்டில் விட்டவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா ஒரே கூண்டிலே போட்டு விட்டு போயிடுச்சு. உள்ளேயாட்டே ஃபுட் வச்சு தண்ணி வைக்கிட்டோன்ட்டு கடைசியில் அவங்க ஃபுட் வைக்கிறாப்புல ஒரு பேர்டு வந்து வெளியே விட்டுறாங்க போல். அப்புறம் அண்ணன் தான் வந்து நைட்டு ஃபோன் வச்சு சொன்னாங்க இந்தமாரி புறா ஒன்று வெளியே இருக்குதுறான்ட்டு. அப்புறம் அவங்க வந்து அடைச்சிட்டு போயிடுவாங்க நண்பா. டெய்லியும் அவங்களும் வந்து பார்த்துப்பாங்க நைட்டு வந்து. அப்புறம் வந்து நம்ம சேனலில் ஏதாவது புதுசாக பார்க்குறேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. நான் கூட பசங்க கையில் தீனி குத்த வர மாட்டாங்கன்னு நினச்சேன், மறந்துடுவானுங்கன்ட்டு. கடைசியில் பார்த்தா நம்மளை மறக்கல, நல்லா கையில் வந்து சாப்பிட்டுருந்தானுங்க. அப்புறம் கீழே இருக்கிற பேர்டும் வந்து அப்படி நின்றுச்சு நண்பா. அப்புறம் அவனுங்களுக்கும் ஃபுட்டெல்லாம் போட்டுருந்தவங்களும் சாப்பிட்டானுங்க. அப்புறம் கீழே எல்லா பேர்டுக்குமே வந்து ஃபுட்டு போட்டாச்சு நண்பா. எல்லாருமே நல்லா ஜாலியாகவே சாப்பிட்டுருந்தானுங்க. எல்லா பேர்டுமே மிஸ் ஆகலை, எல்லாமே கரெக்டாக இருந்தது. அப்புறம் அப்படியே தண்ணியை வச்சுட்டு போகலான்னு பார்த்தோம். அப்புறம் வந்து அன்றைக்கி சொல்லியிருந்தேன்ல ஒரு பேர்டு ஒன்று அப்படியே பறந்துச்சுன்ட்டு, அந்த பேர்டு வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு நண்பா. இந்த ஒரு இந்த பேர்டு. பாய்.